வணக்கம். டெல்லி பயங்கரவாத வழக்கில் இந்திய தேசிய புலனாய்வு முகமை NIA 12 மருத்துவ பயங்கரவாதிகளை கைது செய்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்-ஃபலாஹ் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த வழக்கில் குஜராத்தில் இருந்தும் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதனால் அவர்களுக்கு உதவியவர்களை கண்டுபிடிக்கும் விதமாக அவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்த நபர்களை எல்லாம் விசாரணைக்காக அழைத்திருந்தது புலனாய்வு முகமை. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள சில ஊடகங்கள் அது தொடர்பாக பெருமளவில் பொய் பிரச்சாரங்களை நடத்த தொடங்கிவிட்டன. அதாவது அவர்களுடன் ஏதோ வகையில் தொடர்பில் இருந்துள்ள, அவர்களை ஏதோ வகையில் தொடர்பு கொண்டுள்ள நபர்களை அழைத்து விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அதில் பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களின் திட்டத்துடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்களை விடுவித்து அனுப்பிவிட்டுள்ளார்கள். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்களில் ஒரு பிரியங்கா சர்மா என்ற மருத்துவரும் இருந்துள்ளார். அதை வைத்து பிரியங்கா சர்மா என்ற மருத்துவர் கைது செய்யப்பட்டதாக இங்குள்ள ஊடகங்கள் பெருமளவில் தவறாக செய்தி வெளியிட்டுள்ளன. அதுவும் பிரியங்கா சர்மா என்றவுடன் உடனே அவர் ஒரு சங்கி என்றும் அதில் ஒரு சங்கியும் ஈடுபட்டுள்ளார் என்ற விதத்திலான பிரச்சாரங்கள் சில இடங்களில் நடத்தப்பட்டுள்ளன. ஆனால் உண்மையில் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் மூலம் தொடர்பு கொண்டிருந்த நபர்களை விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விசாரணை நடத்துவது இயல்பான நடைமுறைதான். நேரடியாக வழக்கில் தொடர்பு எதுவும் இல்லாததால் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த வழக்கின் முக்கிய குற்றச்சாட்டு என்னவென்றால், அல்-ஃபலாஹ் மருத்துவக் கல்லூரியின் ஆய்வகத்தில் 2800 கிலோ வெடிபொருள்கள் தயாரித்தார்கள் என்பதாகும். அதன் மூலம் நாட்டில் பெரும் அழிவை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்தார்கள் அவர்கள். மருத்துவம் படித்த தீவிரவாதி ஆதில் முகமது, மருத்துவம் படித்த தீவிரவாதி முகமது முஸ்மில் மற்றும் ஹைதராபாத்தை சேர்ந்த மருத்துவம் படித்த தீவிரவாதி அகமது சயீத் ஆகியோர் நேரடியாக அந்த வழக்கில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் தற்போது டெல்லியில் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் அவர்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். அதற்கிடையில் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ சிறைக்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அதை அறிந்த அவர்கள் நீதிமன்றத்தில் அழுது கதறத் தொடங்கியுள்ளார்கள். திஹார் சிறையில் இருந்து லக்னோ சிறைக்கு அனுப்பிவிடக் கூடாது என்றும், அங்கு அனுப்பினால் அவர்களை கொன்று விடுவார்கள் என்றும் கண்ணீர் விட்டு மன்றாடியுள்ளார்கள் அந்த கொடூரர்கள். அதனால் தங்களை திஹார் சிறைக்கே அனுப்ப வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொல்ல திட்டமிட்ட அந்த ஒயிட் காலர் பயங்கரவாதிகள் அவர்களின் உயிருக்கு ஆபத்தென்று கருதி அவ்வளவு பயந்து நடுங்குகிறார்கள். அவர்கள் அவ்வளவு பயப்படுவதற்கு காரணம் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆட்சியின் கடுமையான நடவடிக்கைகள் தான். 2017 யோகி ஆதித்யநாத் அதிகாரத்தை ஏற்றபோது உத்தரப்பிரதேசம் குண்டர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. மாலை 4 மணிக்கு பிறகு பெண்களும் குழந்தைகளும் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான மிக மோசமான குண்டா சட்டூழியங்கள் நிகழ்ந்த ஒரு மாநிலமாக இருந்தது உத்தரப்பிரதேசம். எங்கேனும் ஏதேனும் நல்ல சொத்துக்களை கண்டால் நேரடியாக அந்த உரிமையாளரிடம் சென்று ஏதோ ஒரு சிறிய தொகையை கொடுத்துவிட்டு அந்த சொத்தை அபகரித்துவிடும் சூழல் நிலவியது அங்கு. யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரான பிறகு குண்டர்களுக்கு 90 நாட்கள் கால அவகாசம் கொடுத்திருந்தார். அதற்குள் சரணடையாத குண்டர்களை என்கவுண்டரில் தீர்த்து கட்டுவோம் என்றும் கூறியிருந்தார். அவ்வாறு 2017 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் 245 குண்டர்கள் என்கவுண்டரில் கொல்லப்பட்டுள்ளார்கள். அவர்களில் பிரபல குண்டர்களான ஆதித் அகமது மற்றும் அஸ்ரப் அகமது சகோதரர்களும் அடங்குவர். அதில் ஆதித் அகமது 5 முறை MP-யாக இருந்தவனாவான். அவர்கள் இருவரும் குஜராத்தின் சபர்மதி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் முன்பு. பின்னர் அவர்கள் லக்னோவிற்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். அங்கு ஏதோ ஒரு சந்திப்பின் போது நிருபர்களைப் போல் அடையாள அட்டை அணிந்து வந்த இளைஞர்கள் தீர்த்து கட்டிவிட்டிருந்தார்கள் அவர்களை. அவ்வாறு குண்டர்கள் மீது யோகி ஆதித்யநாத் காட்டும் கடுமையான நடவடிக்கைகள் தான் இப்போது பிடிபட்டுள்ள இந்த தீவிரவாதிகள் பயப்படுவதற்கு காரணமாகும். ஒரு காலத்தில் குண்டர்கள் ஆட்சி செய்த இடத்தில் இன்று குண்டர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உள்ளூர் குண்டர்கள் மீதே மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் அரசாக உள்ளது யோகி ஆதித்யநாத்தின் அரசு. அப்படி இருக்க இவ்வளவு பெரிய திட்டமிடலை நடத்திய பயங்கரவாதிகள் பயப்படுவதில் ஆச்சரியமில்லைதான். உள்ளூர் குண்டர்களுக்கே ஒரு தோட்டாவிற்கு ஒரு குண்டன் என்ற கொள்கையை கொண்டுள்ளது யோகியின் அரசு. அப்படியாகும்போது நாடு முழுவதுமாக லட்சக்கணக்கான மக்களை கொல்ல திட்டமிட்ட கொடியவர்கள் சிக்கினால் தப்ப முடியாது என்பது அவர்களுக்கே தெரிந்திருப்பதுதான் அவர்களின் கதறலுக்கு காரணமாகும். உண்மையில் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் அவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று கருதினால் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மக்களை கொல்ல திட்டமிட்டு குண்டுவெடிப்புகளை நடத்தும் பயங்கரவாதிகள், மக்களுக்கு இடையூறு செய்யும் குண்டர்களுக்கெல்லாம் மக்களின் வரிப்பணத்தில் உணவு கொடுத்து வளர்க்க வேண்டிய அவசியமில்லை என்பதாக உள்ளது யோகியின் கொள்கை. அதுதான் யோகிக்கு பெண்கள், குழந்தைகள் உட்பட பெருமளவில் ஆதரவு கிடைக்க காரணமாகும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் யார் ஈடுபட்டாலும் அவர்களை தீர்த்து கட்டிவிடுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. சமீபத்தில் வைரலான ஒரு வீடியோவை பலரும் பார்த்திருக்க வாய்ப்புள்ளது. ஒரு பெண்ணின் கழுத்து சங்கிலியை பறி
வலித்துக் கொண்டு ஓடிய 2 இளைஞர்களை உத்தரப்பிரதேச போலீசார் உடனடியாக பிடித்து அவர்களின் கை கால்களை உடைத்து அந்த பெண்ணிடம் சங்கிலியை திருப்பிக் கொடுத்தும் மன்னிப்பு கேட்க வைத்திருந்தார்கள். அவ்வளவு விரைவாக நீதி அளிக்கும் அந்த அமைப்பு பாராட்டுக்குரியதுதான். நிச்சயமாக இந்தியா போன்ற பெரிய நாட்டில் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது அவசியத்திலும் அவசியமாகும். ஆயிரக்கணக்கான மக்களை கொல்ல திட்டமிட்ட அந்த பயங்கரவாதிகள் அவர்களின் உயிருக்கு ஆபத்தென்று கருதி கதறியது நகைப்பிற்குரியதாகும். யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் குற்றவாளிகள் மீது எடுக்கப்படும் கடுமையான நடவடிக்கைகள் தான் அவர்களின் அந்த அச்சத்திற்கு காரணமாகும். அத்தகைய கடுமையான நடவடிக்கைகள் அனைத்து மாநிலங்களிலும் பின்பற்றப்பட வேண்டியது அவசியமாக உள்ளது. அது குறித்த உங்களது கருத்துக்கள் என்னவென்பதை தெரியப்படுத்துங்கள்.